இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித நாபர்ட் ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று முதல் சனிக்கிழமை அன்னையின் திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள். அன்னையின் திரு இருதயத்திற்கு இன்று உங்களால் எத்தனை ஜபமாலைகளை செய்து ஒப்புக்கொடுக்க முடியுமோ செய்து ஒப்புக்கொடுங்கள். நிச்சயம் உங்கள் மன்றாட்டுக்கள் நிறைவேற அன்னை தன் மகனிடம் நமக்காக பரிந்து பேசுவார். சரி, இயேசு நம் வாழ்க்கையை திசை மாற்றுபவர். He will redirect our ways. ஏன் என் பாதையை மாற்ற வேண்டும் சகோதரி? நான் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன், அதிலே என்னை விட்டுவிடலாமே என்று கேட்கிறீர்களா? சில நேரங்களில் நாம் செல்ல விரும்பும் கதவு மூடப்பட்டிருக்கும். எல்லோருக்கும் அது ஈஸியாக திறக்கும். ஆனால் நாம் அந்த கதவின் முன் நின்று தட்டும் போது மட்டும் அது மூடப்பட்டுவிடும். நாம் திட்டமிட்ட காரியங்கள் தடைபடுகின்றன. அப்போது தோல்வி போல நமக்கு தோன்றும். ஆனால் இயேசு ஒரு கதவை உனக்கு மட்டும் மூடும்போது அதற்கு அர்த்தம் நிராகரிப்பு அல்ல. எல்லோருக்கும் ஈஸியாக கிடைக்கிறதே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கதவு மூடப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கிறீர்களா? அவர் வைத்திருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை நோக்கி உங்களை அழைத்து செல்லத்தான் இந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டதும் சிறையில் அடைக்கப்பட்டதும் ஒரு முடிவு அல்ல. இயேசு அவரை அரண்மனைக்குள் அழைத்து செல்லும். அரண்மனைக்குள் அழைத்து செல்வது மட்டுமல்ல, ராஜாவின் ஆலோசனைக்காரனாக அவரின் வலப்புறத்தில் அமர செய்வதற்குமான திசை மாற்றம்தான் அன்று யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த அடிமைத்தனமும் சிறை வாழ்க்கையும். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டால், மாற்றங்கள் நடந்திருந்தால், அதனால் நீங்கள் மனமுடைந்து ஏமாந்து போயிருந்தால், உங்கள் வழிகளை சரியான பாதையாக நிலை நிறுத்துபவர் இன்றும் உங்களோடுதான் இருக்கிறார். அவர் உங்கள் கைப்பிடித்துதான் நடத்துகிறார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எதையும் நினைத்து கலங்காதீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? புனித பவுல் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இறை வார்த்தையை அறிவிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே தீமோத்தேயு என்று கடிதத்தில் எழுதுகிறார். மக்கள் உண்மையை ஏற்காமல் தங்களுக்கு பிடித்தவற்றை மட்டுமே கேட்க விரும்பும் காலமும் வரும் என்று தீமோத்தேயுவை எச்சரிக்கின்றார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருந்து உன் பொறுப்பை முழுமையாக நீ நிறைவேற்ற வேண்டும் என் சீடனே தீமோத்தேயு என்று சொல்லித் தருகிறார். கடிதம் எழுதுகிறார். ஏனென்றால் நான் அப்படித்தான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் வெற்றியின் மகிழ்ச்சியை இயேசுவில் நான் காண்பேன் என்று தீமோத்தேயுவுக்கு தன் சீடனுக்கு பவுல் சொல்லுகிறார். சரி, ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ரிட்டையர் ஆகின்றார் என்றால் அவர் அந்த பள்ளியில் இருக்கும் மற்ற சின்ன சின்ன ஆசிரியர்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நான் பல ஆண்டுகள் இந்த பள்ளியில் உண்மையோடு கற்பித்தேன், இந்த கல்லூரியில் உண்மையோடு கற்பித்தேன். சிலர் கேட்டார்கள், சிலர் கேட்கவில்லை. இருந்தாலும் என் கடமையிலிருந்து நான் தவறவில்லை. ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய் உழைத்தேன்.
இப்போது நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள். அதே போல நீங்களும் உண்மையை விட்டு கொடுக்காமல் மாணவர்களுக்காக உழைக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லித் தருவார். அப்படித்தானே நம் வாழ்க்கையிலும் நல்லதை செய்வதற்காக, நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்ததற்காக சில நேரங்களில் குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, விமர்சனங்கள், ஏமாற்றங்கள், தனிமைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் இயேசு கொடுத்த பணியை, இயேசு கொடுத்த குடும்பத்தை, இயேசு கொடுத்த பொறுப்பை, வேலையை, பணியை உண்மையோடு தொடர்ந்து நீங்கள் செய்தால் இறுதியில் மன நிறைவும் விண்ணக வெகுமதியும் நிச்சயம் உங்கள் கைகளில் பரிசாக வந்து சேரும். மக்கள் பாராட்டாவிட்டால், புரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்லை நண்பர்களே. இட் இஸ் ஓகே இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஜீசஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ, வில் ரேஸ் யூ டு அப்பர் ஹைட்ஸ். இயேசு ஒப்படைத்த பணியை உண்மையோடு முடிப்பதே உண்மையான வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு 2 விதமான மனிதர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார், முன்வைக்கிறார். ஒருபுறம் வெளியில் பக்திமான்களாக தோன்றிய மறைநூல் அறிஞர்கள். அவர்கள் மக்களின் பாராட்டையும் பெருமையையும் தேடினார்கள், அதற்காகத்தான் ஜெபித்தார்கள். மறுபுறம் ஒரு ஏழை கைம்பெண். அவளிடம் இருந்தது மிக குறைவான செப்பு காசுகள் என்றாலும் முழு நம்பிக்கையோடு கடவுளுக்கு கொடுத்தாள். இயேசு பணத்தின் அளவை பார்க்கவில்லை நண்பர்களே, கொடுக்கும் இதயத்தையும், அதன் அன்பையும், தியாகத்தையும், விசுவாசத்தையும் தான் பார்க்கிறார். ஒரு பெரிய பணக்காரர் ஆலயம் கட்டுவதற்காக ஈஸியாக 10 லட்சம் கூட சர்ச் ஃபாதரிடம் நம்பிக்கையாக நன்கொடையாக கொடுக்கலாம். ஆனால் அது அவரது செல்வத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. அதே நேரத்தில் அதே பங்கில் வாழுகிற ஒரு ஏழை மூதாட்டி அல்லது ஒரு ஏழை தாத்தா தன்னிடம் இருந்த ஒரு 20 ரூபாய் பணத்தை கொடுக்கிறார் என்றால், அந்த பணம்தான் அடுத்த வேளை உணவுக்காக அவர் வைத்திருக்கும் பணம். அதை கூட அவர் ஃபாதர் கையில் கொடுத்து விட்டார். அதுதானே பெரிய காணிக்கை. மக்கள் பணக்காரனின் பெரிய தொகையை பாராட்டலாம், கோவிலில் வாசிக்கலாம். ஆனால் கடவுள் அந்த மூதாட்டியின் தியாகத்தையும் நம்பிக்கையையும் அதிகமாக மதிப்பவர். அவர்தான் இயேசு. ஏனெனில் அவர் கொடுத்த பணம் மட்டுமல்ல, அவர் கொடுத்த நம்பிக்கை இயேசுவின் இதயத்தை தட்டுகிறது. தன்மேல் கொண்ட அன்பு இயேசுவுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. கடவுள் இயேசு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பவர் அல்ல நண்பர்களே, அல்ல. எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் தியாகத்தோடும் கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பவர்தான் நம் இயேசு. உங்களால் முடிந்ததை கொடுங்கள், எல்லாவற்றையும் கொடுங்கள், கடன் வாங்கி கொடுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களிடம் இருப்பதில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுங்கள். யாராவது ஒரு மாணவரை படிக்க வையுங்கள். ஏதாவது ஒரு தகப்பனில்லாத குடும்பத்திற்கு உதவி செய்யுங்கள். யாருக்கும் தெரியாமல் செய்யுங்கள். அதன் ஆசீர்வாதம் பெரிது நண்பர்களே. அதன் ஆசீர்வாதம் 2 மடங்கு. புகழ்ச்சியை தேடாமல் நீங்கள் செய்யும் உதவிதான் இயேசுவின் கண்களில் மிகப்பெரிய பலன் தரும். சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்க தயாரா? ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதே. என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதே. இயேசுவே, நான் இப்போது என்னுடைய இளமை காலத்தில் இருக்கிறேன். அதனால் உம்மை மறந்து வாழ்கிறேன். ஆனால் ஒரு நாள் நானும் முதுமையை எட்டுவேன், தள்ளாடி தவிப்பேன். அந்த நாளில் என்னை கைவிட்டு விடாதேயும் இயேசுவே. எனக்கு துணையாயிரும். அதை நான் ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வைத்துக்கொண்டு என் இளமை காலத்தில் உம்மிடம் தவறாமல் ஜெபிக்க எனக்கு ஞாபகப்படுத்தும். நான் என்றும் நம்பிக்கையோடு உம்மீது இருப்பேன். மேலும் மேலும் இயேசுவை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். இயேசுவே, என் வாழ்வில் நீர் எத்தனையோ மீட்புக்கான நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன். அதை நான் எடுத்துரைப்பேன், சாட்சியாக பிறருக்கு சொல்லுவேன். தலைவராகிய ஆண்டவரே இயேசுவே, உமது வலிமைமிகு செயல்களை நான் எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். இயேசுவே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உமது வியத்தகு செயல்களை என் வாழ்க்கையில் நான் காண செய்யும் இயேசுவே. நான் சின்ன குழந்தையாய் என் தாயின் மடியில் தவழ்ந்தது முதல் இப்பொழுது நானே ஒரு தாயாக, தந்தையாக மாறி என் குழந்தைகளை வளர்க்கும் நாள் வரை என்னை பாதுகாத்து நடத்தும் தெய்வம் நீரே.
இனியும் நீர் அப்படியே என் இறுதி நாட்கள் வரை என்னை காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் கடவுளே, என் ஆண்டவரே, என் இயேசுவே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரவேலின் தூயவரே, யாழிசைத்து உம்மை புகழ்வேன். இயேசுவே, என்னிடம் வீணையும் யாழும் இல்லை அப்பா. என்னுடைய ஜபத்தின் மூலமும் ஜபமாலையின் மூலமும் துதிபாலையின் மூலமும் அன்றாடம் நான் செய்யும் கேட்கும் ஜபங்கள், இதன் மூலம் உம்மை ஒவ்வொரு நாளும் துதிக்க நான் ஆசையாயிருக்கிறேன். உம்மிடம் விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையை, நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு நீர் கிருபை செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.